செய்திகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். மினிமம் கண்டென்ட்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கான முயற்சியில பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நம்ம வீடியோவா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய 4th லெசன் மின்னோட்டமும் இந்த லெசன் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் நிலைமின்னியல் விசை நியூட்டனின் 3வது விதியின் அடிப்படையில் இயங்குகிறது. ஒரு மின்னோட்டத்தின் மீது ஏற்படும் விசை வினையாகவும் இன்னொரு மின்னோட்டத்தின் மீது ஏற்படும் விசை எதிர்வினையாகவும் செயல்படுகின்றன. சோ இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நியூட்டனுடைய 3ஆம் விதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு வந்துடலாம். சோ நியூட்டன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இப்ப நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னா, நான் கொடுக்குற அதே ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலான அதே அளவு ஒரு ஃபோர்ஸ் எதிர் திசையில செயல்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதைத்தான் இங்க அப்ளை பண்ணிருக்காங்க. 2 புள்ளி மின்னூட்டங்கள்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஒரு மின்னூட்டம் இன்னொரு மின்னோட்டத்தின் மீது ஏற்படுத்துறத வினை அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, அதே மாதிரி திருப்பி அந்த செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியவங்களும் திருப்பி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறவங்க மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா. அது அதே அளவுக்கு ஈக்குவலா இருக்கும், அதே சமயம் ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதே அளவுக்கு ஈக்குவலாவும் இருக்கும், அதே மாதிரி எதிர் திசையிலும் அதற்கு எதிராகவும் இருக்கும். அததான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, மின்னியக்கு விசை மின்னழுத்த வேறுபாடு இரண்டிற்குமான வேறுபாடு. சோ இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டையுமே நம்ம என்னதான் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, வோல்ட் அப்படிங்கிற அழகால தான் நம்ம அளப்போம். சோ கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. சோ அதனால இந்த ரெண்டுமே ஒன்னான்னு கேட்டா இல்ல, ரெண்டுமே வேற வேற டேர்ம்ஸ். சோ இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரே ஒரு சின்ன சிம்பிளான டிஃபரன்ஸ் தான் இருக்குது. அது என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இரண்டையுமே அளவிட வோல்ட் என்ற அலகையே பயன்படுத்துவதால் இவை இரண்டும் ஒன்று போல தோன்றும், ஆனால் உண்மை அதுவல்ல. மின்னாற்றல் மூலம் ஒன்று மின்சுற்றின் வழியே மின்னோட்டத்தை செலுத்தாத நிலையில் அதன் முனைகளுக்கு குறுக்கே காணப்படும் மின்னழுத்தங்களின் வேறுபாடு மின்னியக்கு விசை எனப்படும். சோ மின்னோட்டம் அந்த சர்க்கியூட் இருக்கு இல்லைங்களா, அந்த சர்க்கியூட்ல எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது இருக்காது. சோ கரண்டோட ஃப்ளோ இருக்காது. சோ அதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம அந்த ரெண்டு மின்னழுத்தங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை கால்குலேட் பண்ணோம்னா மின்னியக்கு விசை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது செகண்ட் டேர்ம் பாருங்க. மாறாக மின்னாற்றல் மூலமானது மின்கருவிகளின் வழியாகவோ அல்லது ஒரு மின் சுற்றிலோ மின்னோட்டத்தை செலுத்தும் நிலையில் அதன் முனைகளுக்கு குறுக்கே காணப்படும் மின்னழுத்தங்களின் வேறுபாடு மின்னழுத்த வேறுபாடு எனப்படும். சோ நம்ம பார்த்த கண்டிஷன்ல என்ன பார்த்தோம்? மின்னோட்டத்தை செலுத்தாத நிலையில் அந்த எலக்ட்ரிக் ஃப்ளோ அப்படிங்கறதே சுத்தமா இல்ல அந்த சர்க்கியூட்ல. சோ அப்ப நம்ம மின்னழுத்தம் கால்குலேட் பண்ணோம்னா அது மின்னியக்கு விசை. இதுவே செகண்ட் கண்டிஷன்ல மின் சுற்றிலோ மின் கருவிகளின் வழியாகவோ ஒரு மின் சுற்றிலோ மின்னோட்டத்தை செலுத்தும் நிலையில் அதன் முனைகளுக்கு குறுக்கே காணப்படும் மின்னழுத்தங்களுடைய வேறுபாட்டை தான் நம்ம மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்றோம். சோ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்குமான டிஃபரன்ஸ் புரிஞ்சுதுங்களா? ரெண்டுலயுமே நம்ம மின்னழுத்தங்களோட வேறுபாடை தான் கால்குலேட் பண்றோம். ரெண்டையுமே வோல்ட் அப்படிங்கிற அழகால தான் கால்குலேட் பண்றோம். மின்சாரம் செலுத்தாத நிலை அப்படின்னா மின்னியக்கு விசைன்னு சொல்றோம். மின்சாரம் செலுத்தும் நிலையில் அப்படின்னா அது மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க. சோ இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் இருக்கு இல்லைங்களா, அதுல ஒரு டிவைஸோட நேமும் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அதோட சிம்பிள் மட்டும் தான் வச்சு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் தான் இங்க சைட்ல கொடுத்துருக்காங்க. சோ இது சும்மா நீங்க ஒன்ஸ் பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, கவனம் எச்சரிக்கை. வெப்ப விளைவு வேதி விளைவு ஆய்வுகளை 9 வோல்ட் மின்னியக்கு விசை கொண்ட மின்கலங்களை கொண்டுதான் செய்ய வேண்டும். ஏனெனில் 9 வோல்ட் மின்கலம் மின் அதிர்ச்சியை தராது. மாணவர்கள் எக்காரணம் கொண்டும் வீடுகளில் கொடுக்கப்படும் 220 வோல்ட் மாறு மின்னோட்டத்தை பயன்படுத்த கூடாது. அவ்வாறு பயன்படுத்தினால் பெரும் மின்னதிர்ச்சி ஏற்பட்டு உடல் பெருமளவில் பாதிக்கப்படக்கூடும். சோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது இந்த சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்றோம் இல்லைங்களா. சோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு எல்லாம் 9 வோல்ட் இருக்கக்கூடிய டிசி செல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். எக்காரணம் கொண்டும் நம்ம வீட்டுல கரண்ட் கனெக்ஷன்ல கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. சோ அந்த 220 வோல்ட் ஏசி செல்ல எக்காரணம் கொண்டும் யூஸ் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு சின்ன எரர் நடக்குது அப்படின்னா கூட இந்த 9 வோல்ட் டிசி செல்லுங்கிறத பெருசா மின்னதிர்வு கொடுக்காது. சோ நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இதுவே ஏதாவது ஒரு சின்ன எரர் அந்த சர்க்கியூட்ல நடக்குது, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஏதாவது கொஞ்சம் ராங் ஆகுது அப்படின்னா இந்த 220 வோல்ட் இருக்கக்கூடிய ஏசி செல் நீங்க கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா பயங்கரமா பிரச்சனையாக கூடும். சோ அதனாலதான் பெரும் மின்னதிர்ச்சி ஏற்பட்டு உடல் பெருமளவில் பாதிக்க கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம இந்த சின்ன வயசுல ஸ்கூல்ல 9th 10th எல்லாம் லேபுக்கு போயிருப்போம் இல்லைங்களா. 11th 12th எல்லாத்துலயுமே பிசிக்ஸ் லேபுக்கு எல்லாம் போனோம்னா எப்பவுமே ஸ்லிப்பர் போட்டு உள்ள வர சொல்லுவாங்க. சோ இது எல்லாமே எதுக்காகனா ப்ரிகாஷனுக்காக தான். அடுத்தது பாருங்க,
மனித உடலில் மின்னோட்ட துகள்களின் இயக்கத்தால் மிகவும் வலிமை குன்றிய மின்னோட்டம் உருவாகிறது. இதை நரம்பு இணைப்பு செய்கை என்பர். இத்தகைய செய்கைகள் மின் வேதிச் செயல்களால் உருவாகின்றன. மூளையிலிருந்து பிற உறுப்புகளுக்கு நரம்பியல் மண்டலம் மூலமாக இவை பயணிக்கின்றன. ஸோ நேச்சுரலாவே நம்மளோட ஹியூமன் பாடியில எலக்ட்ரிசிட்டி அந்த ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு. பட் அது ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வீக்கான ஃபோர்ஸ் தான் அது. ஸோ அது எதனால நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மூவிங் பார்ட்டிகல்ஸ்னால மின்னோட்ட துகள்களின் இயக்கத்தால் தான் இது நடக்குது. சோ இதுக்கு என்ன பேருன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்படி உருவாகிற இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு பேரு இணைப்பு செய்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால நடக்குதுன்னா மின்வேதி செயல்களால் உருவாகிறது. சோ இந்த கரண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த சின்ன ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இருக்குது இல்லைங்களா, அது நம்ம பிரெயின்ல இருந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கும் டிராவல் பண்ணும். எதன் மூலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நர்வ்ஸ் மூலமா, நரம்பு மண்டலம் மூலமா அது எல்லா ஆர்கனுக்கும் டிராவல் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பிரெயினுக்கு கேரி பண்ணிட்டு போறவங்களுக்கு பேர் தான் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நர்வ் சிஸ்டம் மூலமா தான் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நம்ம பிரெயினுக்கு கொண்டு போறோம். ஸோ நமக்கு ஏதாவது ஒன்று ஃபீல் பண்ண முடியுது, வலியா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ஃபீலிங், பாக்குறது, தொடுறது, பேசுறது, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களால அதை ஃபீல் பண்ண முடியுதுன்னா அந்த ஒரு இடத்துலயும் கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன்ஸ் கூடவும் கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய நர்வ்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷனா கேரி பண்ணி கொண்டு போய் உங்க பிரெயின் கிட்ட கொடுக்கும். நீங்க இந்த கலர் பாக்குறீங்க, நீங்க இந்த சாங் கேட்குறீங்க, இவங்க உங்களை தொடுறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்மே இந்த நர்வ்ஸ் இருக்கறனாலதான் நடக்குது. அடுத்தது பாருங்க, இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் முறையே 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் ஆகும். மாறாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் அவை முறையே 1110 வோல்ட் மற்றும் 60 ஹெர்ட்ஸ் ஆகும். ஸோ நம்ம இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கரண்டோட ஃப்ரீக்வன்சி அந்த மின்னழுத்தம் அப்படின்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். இதுவே அமெரிக்க ஐக்கிய நாடுகள்னா 110 வோல்ட் 60 ஹெர்ட்ஸ். அடுத்து பாருங்க, உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை ஏறக்குறைய 1,00,000 ஓம் ஆகும். நம் உடலில் தண்ணீர் இருப்பதால் மின்தடையின் மதிப்பு சில 100 ஓமாக குறைந்து விடுகிறது. ஸோ இப்போ இன்கேஸ் நம்மளோட ஹியூமன் பாடி ஃபுல்லாவே தண்ணியால தான் இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். நம்ம ஹியூமன் பாடியில மேக்ஸிமம் 70 to 90% வாட்டர் கண்டென்ட் தான் எல்லா இடத்துலயுமே இருக்குதுன்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஒருவேளை இன்கேஸ் நம்மளோட ஹியூமன் பாடியில தண்ணி அப்படிங்கிற ஒன்னே இல்லைன்னா நம்மளோட உடல், இந்த மனித உடல் அப்படிங்கிறது ஒரு சிறந்த மின்தடை இருக்கக்கூடிய ஒரு பொருளா செயல்படும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம எந்த தண்ணியுமே இல்லாத நிலையில நம்மளோட உடம்பு 1,00,000 ஓம் அளவுக்கு மின்தடை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்புல தண்ணிங்கிற ஒரு வாட்டர் கண்டென்ட்ங்கிற ஒண்ணு இருக்கிறதுனாலதான் அதோட அளவு அப்படியே குறைஞ்சு வெறும் 100 ஓம், ஏதோ சும்மா ஒரு 200 300 அந்த மாதிரி சம்திங் ஒரு சில 100 ஓமா குறைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனாலதான் நம்மளோட மனித உடல் இயல்பிலேயே மின்னோட்டத்தை கடத்தும் நற்கடத்தியாக உள்ளது. ஆகவே மின்சாரத்தை கையாளும் பொழுது நாம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும். நம்ம பாடியில தண்ணி இருக்கிறதுனால நம்மளோட உடல் சிறந்த மின்கடத்தியா செயல்படுது. தண்ணி இல்லாம இருந்திருந்தா நம்மளுடைய உடல் சிறந்த மின்தடை பொருளா செயல்பட்டிருக்கும். சோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்க கண்டினியூஸா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.